ஆமாம், கொடுத்தா பத்தாது சார். ஆனால் வந்து கொஞ்சம் சீரியஸாக ஏதாவது வேற எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இன்னும் அவங்க இது மாதிரி மேல் நடக்காமல் பார்த்துக்கணும். அதுதான் நாங்கள் யோசிக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. இனிமேல் திருப்பி இந்த பாலியல் நடக்காமல் பார்த்துக்கிறது என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் நல்லாயிருக்கும். அதை வந்து தண்டிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு தண்டனை கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதுவுமே கொடுக்கலல்ல, அவங்க இறந்துட்டாங்க. அது ஒரு இது முடிஞ்சோன்னா அடுத்தது தான் ஆரம்பிப்பாங்க. அடுத்தது இதை மறந்துடுவாங்கல்ல. அப்படி இல்லாமல் அதுக்கு உண்டான எடுக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறோம். பணம் வந்து ஒரு பொருட்டு கிடையாது சார். பணம்ன்றதுனால அவங்களுக்கு எல்லாமே திரும்பி கிடைச்சிடாது இல்லை. அவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்காது, அவங்க எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. பணம் எதையுமே ஈடு செய்ய முடியாது. நடக்காமல் பாதுகாக்க நமக்கு தேவை. உடனே அதுக்கு நான் தீர்ப்பை கொடுத்துடணும் சார், தண்டனை கொடுத்துடணும். யார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்லை, யாரால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு உண்டான தண்டனை உடனே கொடுக்கணும். இவ்வளவு 6 வருஷம்ன்றது நீண்ட காலம் இல்லையா? நிறைய பேர் மறந்துருப்பாங்க அதை. இப்போ இன்றைய நடக்கிற சூழ்நிலையில் இப்போ எங்கே பார்த்தாலும் அது மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பாலியல் நடந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம அது பண்ணணும்னா நம்ம அரசு வந்து ஏதாவது முயற்சி எடுக்கணுன்ற நான் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சார். தீர்ப்பு வரவேற்கத்தக்கது தான். ஆனாலும் இதை பற்றி விழிப்புணர்வு பெண்களுக்கும் கொடுக்கணும். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி மோசமாக நடக்கிற ஆண்களுக்கு மத்தியில் பெண்கள் எப்படி எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற தற்காப்பு கலைகள்லாம் இருக்குல்ல, மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அதை பிள்ளைங்க புரிஞ்சுட்டு இந்த இன்ஃபாக்சுவேஷன் அந்த இதுக்கெல்லாம் அடிமையாகாம நல்லா பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்டுட்டு நல்லா இருந்தா போதும். பேரண்ட்ஸுமே இதை பத்தி வந்து தம் பிள்ளைங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். இப்ப நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் குட் டச் பேட் டச் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். பெருசாகிறப்ப அதை வந்து ஈஸியா அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை வந்து வீட்லயும் பேரண்ட்ஸ் வந்து அப்பப்போ இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீ வெளியில போனா இந்த மாதிரி பாதுகாப்பு உனக்கு தேவைன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு டீச் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். யாராவது இந்த மேல் சைட்ல ஏதாவது வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிறப்ப எதிர்த்து போராடுறதுக்கும் அவங்களுக்கு பலம் கிடைக்கும். கண்டிப்பா பேரண்ட்ஸ் சப்போர்ட் இதுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது அந்த குழந்தைங்களும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எதுவும் மறைக்காம முன்னாடியே சொல்லணும். ஏதாவது இது வந்து சடனா ஒரே செகண்ட்ல நடக்காது. கண்டிப்பா யாராவது கொஞ்ச நாள் நோட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது அவங்க எதிர்பார்க்காத சூழ்நிலையில இந்த மாதிரி தவறு நடக்குது அப்படின்னு புரிஞ்சிருக்கிற நேரத்துல பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல போலீஸ்மேன் கிட்டயோ யார்கிட்டயோ அவங்க வந்து கொஞ்சம் சொன்ன இன்ஃபார்ம் பண்ணி அதுக்குரிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம தடுக்கலாம். கண்டிப்பா சின்ன பிள்ளைல இருந்து கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல்ஸ்ல எல்லாம் 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்தே டீச் பண்றாங்க. அப்படி பண்றப்ப அவங்க அதுக்கு அடிக்டே ஆயிடுறாங்க. சும்மாவே பசங்க ஏதாவது பண்ணாலே அது திருப்பி அடிக்கிற அளவுக்கு அவங்க தயாராயிடுறாங்க. சோ அது அந்த சின்ன பிள்ளைல இருந்தே அவங்களுக்கு அந்த கலையை நம்ம கத்து கொடுக்கணும். அது ரொம்ப நல்லது. படிப்பு மட்டுமே ஒருத்தருக்கு வாழ்க்கையில எல்லாமே சொல்லி கொடுத்துறாது. தற்காப்பு கலைகள் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு அவசியம். கண்டிப்பா அதனால குற்றம் நடக்கும்போது பசங்கள்கிட்ட பேசணும் சார். பசங்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து மணி மைண்டடா போயிட்டாங்க பேரண்ட்ஸ். அதே சமயத்துல அவங்க வந்து நிறைய வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பணம் சேர்த்து வைக்கணும். ஆனா வரும்போது எதுவும் கொண்டு வரல, போகும்போது எதுவும் கொண்டு போறதில்ல. நடுவில் வாழ்ற அந்த வாழ்க்கையில வந்து பசங்களுக்கு உண்டான நேரத்தை அவங்க கொடுக்கணும்ன்றத நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுதான் மெயினா எங்களுக்கு. ஓகே சார். இந்த தீர்ப்பை வரவேற்கிறது அப்படின்னு சொல்றதை விட இன்னும் கடுமையா இருந்திருக்கணும் அந்த தண்டனை அப்படிங்கறத நான் விரும்புறேன். பிகாஸ் எத்தனை பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு கொடுமை அந்த பெண்களுக்கு நடந்திருக்கு. விவரம் தெரியாத பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் வச்சு இவங்க எவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தாங்க முடியாத ஒரு நிலைமை தான். இந்த சமுதாயம் வந்து பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு சமுதாயமா இருக்கு அப்படிங்கறத இது சுட்டி காமிக்குது. இந்த நிலைமை இனிமே ஏற்படவே கூடாது. இதை விட கடுமையான தண்டனையை வந்து நீதிமன்றம் வழங்கி இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய எண்ணம். நான் அதை தான் எதிர்பார்த்தேன். சாகும் வரை ஆயுள் தண்டனை எல்லாம் உள்ள உட்காந்துக்கிட்டு எல்லாம் அவங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து இதை விட கடுமையான தண்டனை கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து தீர்ப்பு வர 6 வருஷம்னா இன்ஸ்டன்டா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் தீர விசாரிச்சு தான் பண்ணணும். நானும் ஒரு அட்வொகேட் தான். ஒரு அட்வொகேட் அப்படிங்கிற முறையில் வந்து நீதிமன்றத்தில் என்ன விதமான செயல்முறைகள் இருக்கும், எப்படி வந்து ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும் போது காலதாமதம் ஏற்படுங்கிறது ஒன்று. உடனடியாக எல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு தொடர் வன்முறை, இது ஒரு பெண்களின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தொடர்ச்சியான தாக்குதல். இது அப்போ அதை தீர விசாரிச்சு ஒரு தீர்ப்பு தரும்போது சற்று முன்ன பின்ன வர்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் இன்னும் கடுமையாக தண்டனை கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டான தீர்ப்பு தான். கரெக்டான தீர்ப்பு தான்.
தீர்ப்பு கரெக்ட் அப்படின்னு சொல்றீங்க, இதோட கடுமையா இருக்கணும்னு எதிர்பார்க்கறேன். கடுமையாக இருந்தால் தான் மறுபடியும் தப்பு பண்ண மாட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ தப்பு பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அது ஒரு சில காரணங்கள் அவங்க காரணங்கள் பல இருக்கலாம். நமக்கு அவங்க தப்பு பண்ணுற எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு வேளை ஏற்கனவே அது மாதிரி இருந்து கூட பண்ணலாம், சொல்ல முடியாது இல்லை நம்ம. ஆனால் கரெக்டான தீர்ப்பு சொல்லுங்கள் கேள். 6 வருஷமா? இது பரவாயில்ல, 6 வருஷத்தில் வந்து 15 வருஷம்லாம் இருக்குது, இன்னும் இழுத்துக்கின்னு இருக்குது. என்ன பண்ணுறது? இது பரவாயில்ல, திஸ் குட், நல்ல தீர்ப்பு. அதாவது சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்குது. இது போல் நிறைய இடங்களில் வந்து சிறுமிகள் கற்பழிப்பு, அதே மாதிரி கூட்டு பலாத்காரம், இது போன்ற விஷயங்கள் வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தீர்ப்புனால இது போல செய்யக்கூடிய அந்த சமூக விரோதிகள் வந்து அடுத்தடுத்து இந்த குற்ற செயலில் ஈடுபடாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு கடும் எச்சரிக்கையாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் தமிழக அரசு வந்து சட்டத்திட்டங்களை கடுமையாக்கி சிறுமிகள், அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ப்ளஸ் வந்துட்டு பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய குற்றவாளிகளை கண்டறிஞ்சு அவங்கள வந்து ஜாமீனில் விடுவிக்கிறது மட்டும் பத்தாம அந்த வழக்கை விரைந்து முடித்து அவங்களுக்கு சட்டப்படி அதுக்கு என்ன தண்டனையோ அதை வாங்கி கொடுத்து இந்த இந்த தமிழ்நாட்டில் பெண்கள் சுதந்திரமாக நடமாடுறதுக்கு தமிழக அரசு வழிவகை செய்யணும். நீதிமன்றங்கள் வந்து நீதி நிலைநாட்டிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த வழக்கில் வந்திருக்க தீர்ப்பை வந்து மகளிர் மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களை அதிகமாக பாராட்டி மகிழ்கிறோம். சந்தோஷம். நன்றி.